கொஸ்டினே தெரியல. ஆனால் 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியுது. 3 ஆப்ஷனை பற்றிய பேக்ரவுண்ட் தெரியுது, ஒரு ஆப்ஷன் தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே 100% ஒரு எக்ஸாமுக்கு வந்து 100% தெரிஞ்சுக்க எல்லாமே தெரியுன்றது அபத்தமான ஒரு பொய். அது தப்பு. அது வந்து நெவர். எனக்கு தெரிஞ்சு அதுமாரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியாது அவங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்குறான்னா அதுக்குள்ளே ஆன்சரை வச்சு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அவ்வளோ ரொம்ப டஃப்பாலாம் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அது நம்ம அந்த சூட்சமாக நமக்கு தெரியாதனால அது ரொம்ப டஃப்னு நம்ம சொல்கிறோம். அந்த லக்கும் பார்த்திங்கன்னா தானாக வந்துடாது, உங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்குது அந்த லக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால தான் அது லக்காகுது கோசம். லக்கால் நீங்கள் சூஸ் பண்ணுற போகிறதில்ல. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னோட நேம் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் முட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் நான். இப்போ நான் தற்போது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியத்தில் வருவாய்த்துறையில் வந்து பணிபுரிந்துறேன். இளநிலை வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு மூலிமா 2018 நடந்த குரூப் 4 ஸ்டேட் லெவலில் 6வது ரேங்க் எடுத்திருந்தேன். கம்யூனிட்டி லெவலில் 3rd ரேங்க்கு. போட்டித் தேர்வாளர்ன்றது வந்து தனக்குள்ளே தன்னம்பிக்கை இருக்கணும். நம்மளால் எப்பயுமே முடியுன்ற எண்ணத்தை எப்பயுமே விடக்கூடாது. அது முக்கியமான ஒன்று. முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸாமு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு தோற்றத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர விரும்புகிறேன்னா, எல்லாருமே 100% ஒரு எக்ஸாமுக்கு வந்து 100% தெரிஞ்சுக்க எல்லாமே தெரியுன்றது அபத்தமான ஒரு பொய். அது தப்பு. அது வந்து நெவர். எனக்கு தெரிஞ்சு அதுமாரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரியாது அவங்களுக்கு. 60-70% உங்களுடைய ஒர்க்கு ஸ்டடி, உங்களுடைய படிப்பு, ஓகேங்களா? 20% உங்களுடைய ஸ்மார்ட்னஸ், சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சூழலில் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, அது ஒரு கொஸ்டின் நேராக நீங்கள் பார்த்தோன்னே படித்தோடனே தெரியும். அது உங்களுடைய படிப்பு. படிக்காத ஒரு கொஸ்டினை நீங்கள் அதை கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுறது ஸ்மார்ட்னஸ். அந்த ஸ்மார்ட்னஸ் எப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்குறான்னா அதுக்குள்ளே ஆன்சரை வச்சு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அவ்வளோ ரொம்ப டஃப்பாலாம் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அது நம்ம அந்த சூட்சமாக நமக்கு தெரியாதனால அது ரொம்ப டஃப்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கொஸ்டினை பார்த்திங்கன்னா அந்த 52 செகண்டு தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 52 செகண்டில் நம்ம சூஸ் பண்ணால் அங்கே ஏதோ ஒரு நமக்கு ஒரு மெயில்டாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அதிலேருந்து சூஸ் பண்ணோம். அதுதான் ஸ்மார்ட்னஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினே தெரியல, ஆனால் 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு தெரியுது. 3 ஆப்ஷனை பற்றிய பேக்ரவுண்ட் தெரியுது, ஒரு ஆப்ஷன் தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, அதை தான் சூஸ் பண்ணிங்க. அதுதான் ஸ்மார்ட்னஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸாக ஒரு 10வது கொஸ்டின் 12வது கொஸ்டின் படிச்சுப்பீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 80வது கொஸ்டினில் வரும். அதுக்கு ரிலேட்டடாக எப்பயுமே கொஸ்டின் தப்பாக கேட்க மாட்டாங்க. எப்பயுமே தப்பாக கேட்கவே மாட்டாங்க. அப்போ கொஸ்டின் கரெக்டாக தான் கேட்பாங்க. அப்போ அந்த 2 கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது, தொடர்புடைய கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். அங்கே இப்படி சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் மாற்றி வச்சுருக்காங்க, தப்பு அப்படின்னு ஒன்று புலப்படும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். அதுதான் ஸ்மார்ட்னஸ். அப்போ அந்த ஸ்மார்ட்னஸ் 20% கண்டிப்பாக ஸ்மார்ட்னஸ் இல்லாமல் ஒரு வெற்றியாளன் வரவே முடியாது. அந்த நேரத்துக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு, அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது, இதை தெரியல அப்படின்றதான் சூழ்ச்சிடக்கூடாது. அப்புறம் வந்து 10% லக்கு. என்னுடைய ஃபோக்கஸில் சொல்கிறேன் நான். ஒரு 70% படிச்சிட்டிங்களா, 20% ஸ்மார்ட்னஸ், ஒரு 10% லக்கு. அந்த லக்கும் பார்த்திங்கன்னா தானாக வந்துடாது, உங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் தான் இருக்குது அந்த லக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால தான் அது லக்காகுது கோசம். லக்கால் நீங்கள் சூஸ் பண்ணுற போகிறதில்ல. அதனால் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால் என்ன உங்களுக்கு சம்மந்தப்பட்டது தோணுதோ அது பண்ணணும். அது வந்து அது ஒரு தனி சைக்காலஜியான விஷயம், ஓகேங்களா? அது தனிப்பட்டது. கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் பண்ணணும். சூஸ் பண்ணுறது கூட போடலாமா பிஏ சுழிக்கலாமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதான் ஆன்சர்னு அப்படின்னு சுழிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாகும். இல்லைனா அது தப்பாக தான் ஆகும். கான்ஃபிடென்ட் லெவலில் எப்பவுமே வந்து நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னா, மூளைக்கு தான் நீங்கள் போட்டித் தேர்வில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மைண்டுக்கு வந்து மனம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க, நீங்கள் தோல்வி அடையுங்க. இது என்னுடைய அனுபவ வகையில் சொல்கிறேன் நான். மூளை என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மனசு வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் அடையும், பயம் கொள்ளும். அதனால் பார்த்திங்கன்னா தவறான இது எடுக்கலாம் அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம். இப்போ நம்ம ஒரு நிகழ்வு வந்தால் பயப்படும், இறக்கம் விடும் அப்படின்னு வரலாம். மனம் சார்ந்த இதுதான் விஷயம். ஆனால் மூளைன்றது வந்து பார்த்திங்கன்னா
மூளைக்குள்ளே ஸ்டோர் நம்மளுடைய மெமரி அங்கே என்ன இருக்குன்றது தான் உள்ளே இருக்கிறது தான் சொல்லுமா கோசம், சும்மாலாம் சொல்லவே சொல்லாதுங்க. அப்போ நம்ம படித்தது அங்கே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அது சொல்லுதுன்னா காரணத்தோடு தான் சொல்லும், காரணம்லாம் சொல்லவே சொல்லாது. அப்போ நீங்கள் மூளை சொல்கிறது தான் நீங்கள் கீப்பப் பண்ணணும், மனசு சொல்கிறது கீப்பப் பண்ணவே கூடாது. ஏன்னா இது என்னுடைய அனுபவம் எல்லாம் நான் சொல்கிறேன். நான் மூளை சொல்கிறது கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன், மனசு சொல்கிறது தப்பாக போயிடும். அப்போ மூளை சொல்கிறதுனா எங்கேயோ நம்ம படிச்சிருப்போம், ஒரு இடத்துல போய் சின்னதாக ஒரு ஸ்டோர் ஆகிருக்கும், அது வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். ஆனால் மூளை வந்து ஒரு பட்டன் மாதிரி நமக்கு சொல்லும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும். நீங்கள் இன்னும் அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களால் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கான டைம் அங்கே நமக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு விஷயத்த பொறுமையாக நிதானம் அதிலே ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஆனால் நமக்கு அதுக்கான டைம் கிடைக்காது அங்கே எக்ஸாமில். அப்போ மூளை சொல்கிறது கேளுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது முன்னாடி இதுமாரி நான் சொன்ன மாதிரி இந்தமாரி ஒரு 4 எஃபெக்ட்ஸ் தான். இதுமாரி படிக்கிறோம், ஒரு 7% நம்ம எஃபோர்ட்டு, 20% ஸ்மார்ட்னஸ்ஸு, ஒரு 10% லக்கு. ஓகேங்களா? இதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நெக்லெக்ட் பண்ணணும், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்கள் படிக்கிறதுனாலையோ பண்ணுறதுனாலையோ இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியமான விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட் இதை நம்ம தவறிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுமாதிரி சொன்ன மாதிரி இந்த மைண்டு ரெஸ்ட்டு இதெல்லாம் முக்கியமான விஷயம். நீங்கள் படிக்கிறது தான் அடுத்த விஷயங்க. இதெல்லாம் நீங்கள் கீப்பப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெற்றி வாய்ப்பு நம்ம தேடி வரும். அதனால் ஏன்னா நான் அனுபவத்து மேலே ஒரு விஷயத்தை என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். 2017 நான் என்ட்ரி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு சாப்பிட்டேன். செரிமானம் ஆகாத ஃபுட்டை சாப்பிட்டு எனக்கு வந்து டிசென்ட்ரி ஆகிடுச்சு. டிசென்ட்ரி ஆனோடனே என்னால் பண்ண முடியல சரியாமல். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம் போகும்போது பஸ் ஸ்டாண்டில் ஹால் டிக்கெட்டே மிஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த எக்ஸாமில் எல்லாமே எனக்கு சர்க்கிள் தான். டிசென்ட்ரி ஆகிடுச்சு, நிற்கலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்டு அவங்க கடைக்காரர் எடுத்து வந்து வேகமாக கொடுத்துட்டு போனார், தயவு செய்யலாம் போனேன். அப்புறம் டிசென்ட்ரி எக்ஸாம் ஆளும் போய் டிசென்ட்ரி ஆகிடுச்சு, அப்பயும் பண்ணேன். இருந்தாலும் அது ஏதோ வெற்றி கொண்டு வந்துட்டேன். அப்போ இதுமாரி சூழலாம் நம்ம ஏற்படுத்தியே கூடாது. இதுமாரி அசாதாரண சூழலில் நாமளே நம்ம ஏற்படுத்திக்கூடாது. அப்போ அதேமாதிரி பார்த்திங்கன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம நினைக்க தோணும், ஆனால் பாதிப்பு பார்த்திங்கன்னா பெரிய அளவு நம்ம கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக முக்கியங்க. தயவுசெய்து சில பேர் பசியோடு படிப்பாங்கன்னு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது. பசியோடலாம் படிக்காதீங்க. மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பிரிஸ்காக இருக்கணும் தான் படிக்கணும். நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சோர்வாகும், கொஞ்சம் ரெப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் 5 நிமிஷம் ரெப்ரெஸ் பண்ணுங்கள், திருப்பியும் படிங்க. அதை விட்டு பசி சோர்வோடு படிக்கணும். மூளை சோர்வே அடையக்கூடாதுங்க. மூளை சோர்வு அடைஞ்சால் நீங்கள் படிக்கிறதுலாம் வேஸ்ட்டுங்க. மூளை பிரிஸ்காக வச்சுக்கணும். அப்போ அந்த பிரிஸ்காக வரணும், ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் வந்தால் அது மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஸ்க் ஆகிடும். அதனால் பசியாடலாம் படிக்காதீங்க, நல்லா எனர்ஜிக்காக இருங்க. சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், சும்மா அப்படியே வரைஞ்ச முடியாது. அதனால் நீங்கள் உடல் மனநிலையை நல்லா வச்சுக்கணும். அதேமாதிரி வேணால் உங்களுக்கு ஒரு தெரிய விஷயம் வந்து உங்களுக்கு கேட்குறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் இன்னும் மெருகாத்துறீங்க உங்களை. ஐயோ நம்ம சொல்லிவிட்டு அவன் பாஸ் ஆக மாட்டான்னு, அது தவறான ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியத்தை சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா நீங்கள் தவறாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியும் அவங்க இல்லை இது தப்பு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லாமே இருந்தீங்கன்னா, உங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மை நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் தப்பாக தான் போவீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மைத்தன்மையை வந்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்கள் ஒருத்தர் சொல்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நின்ற மாட்டார், நின்றுட்டு போகிற ஒரு ஆள் தான் நிற்கிறாரு, எல்லாருமே நிற்கிறாங்க அப்படின்னு கிடையாது. அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. போட்டித் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சு வருது, எல்லாம் வந்து கற்றுக்குறாங்க. அப்புறம் வந்து போயிட்டு இந்த குறுகிய மண்பாடோட நான் இவங்கெல்லாம் போய் கேட்கணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. சரி, சின்னவங்களாக இருந்தாலும் கேளுங்க, தப்பு கிடையாது. ஒரு 3 மணி நேரம் 12 சப்ஜெக்ட் வருங்க டிஎன்பிசியில். இந்த 12 சப்ஜெக்டையும் 3 மணி நேரத்தில் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னா நம்ம அதுக்கு முன்கூட்டியே ப்ரிப்பேராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுமாரி நான் வந்து அப்போ அதிலேருந்து நான் திருத்திக்கிட்டேன். அந்த 3 மணி நேரத்தில் அந்த 12 சப்ஜெக்ட்டும் நம்ம மெமரிக்குள்ளே இருக்கணும்னா நம்ம எப்படிலாம் அதை கொண்டு வரணும்னு நான் டிசைட் பண்ணேன். அப்புறம் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன்.
பிளான் பண்ணி ஒவ்வொரு ஃபுல் டெஸ்ட்டும், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிறீங்க இல்லையா 200 கொஸ்டின், அதுமாதிரி 200 டெஸ்ட்டு வந்து 200 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை நான் சக்ஸஸ் பண்ணதுனால எனக்கு டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா 3 மணி நேரம் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து நம்ம 200 கொஸ்டின் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தமிழ் எடுத்துங்க. தமிழில் 100 கேள்வி கேட்பாங்க. இந்த 100 கேள்வி கொடுத்துட்டு நீங்கள் அடிக்கனா ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா நம்மளோட மைண்டு ட்ராவல் பார்த்திங்கன்னா அதிலேயே ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கும். என்னது தமிழ் அந்த தமிழிலே நம்ம வந்து மூளையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம அதிலேயே ட்ராவல் பண்ணியிருப்போம். அடுத்தடுத்து என்ன வரும்ன்றது நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். இதில் வந்து இதே பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின் வைக்கும்போது இந்த தமிழை தவிர்த்து மீதி பொது அறிவில் 100 கேள்வி வைக்கும்போது ஒரு 5 கேள்வி சயின்ஸ் இருக்கும், அடுத்த கேள்வி 5 கேள்வி ஹிஸ்ட்ரி இருக்கும், அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி வரும், அப்புறம் மேக்ஸ் வரும். இப்படி மிங்கிள் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போதும் சயின்ஸ் போகும். சயின்ஸில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு திருப்பியும் வந்து ஒரு மேக்ஸுக்கு போகணுன்னு வச்சிங்களேன், டைம் எடுத்துக்கும். அதேமாதிரி ஜியாகிரஃபி, அதேமாதிரி சயின்ஸு, இப்படி மாறி போகும்போது உங்களுடைய மூளை என்ன பண்ணால் அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகவே போகாது. ஒவ்வொரு முறையும் பிரேக் அப் எடுத்துக்கிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு தான் போகும்போது உங்களோட டைம் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம மூளையை வந்து பக்குவப்படுத்தணும். அது நம்ம மூளையை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நமக்கு 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 3 நேரத்து மாதிரி நம்ம எப்படி பட்டுன்னு வேகமாக ட்ராவல் பண்ணி நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அச்சீவ் பண்ண கொஸ்டின் அடிக்கிறோன்றது தான் முக்கியமான விஷயம்.